ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஊர்காவல் படையில் உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது கடலூர் மாவட்ட ஊர்காவல் படையில் சேர விருப்பமானவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சம்பந்தப்பட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக 19 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு காவல்படை வேலைப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வயது தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 20 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 10th பாஸு வித் 20 வயசு 45 வயசுக்குள்ளே இருக்குன்னு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக உயரம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆண்களுக்கு 160 சென்டிமீட்டரும் பெண்கள் 150 சென்டிமீட்டரும் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஹைட் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், கம்மியாக இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் கடலூர் மாவட்டமாக இருக்கீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணி, வேறு டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் அப்ளை பண்ண முடியாது. ஒருவேளை அரசு ஊழியராக இருக்கீங்க அப்படின்னா தம் துறை மீதான அந்த நான் ஆப்ஜெக்ஷனுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு கடலூர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவர். இவர்களுக்கு 45 நாட்கள் அடிப்படை பயிற்சி வழங்கப்பட்டு பணி அமர்த்தப்படுவார்கள். அவர்களுக்கு மாதத்திற்கு 5 நாட்கள் பணி வழங்கப்படும். நாள் ஒன்றுக்கு 560 வீதம் ஊதியம் 2700 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காலதாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். இதான் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ளை பண்ணுறவங்க அந்த சம்மந்தப்பட்ட ஆயுதப்படை அலுவலகம் இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பங்களை கடலூர் மாவட்ட ஊர்காவல் படை அலுவலகத்தில் காலை 10 மணி முதல் 23/9/2024 மாலை 5 மணிக்குள் பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்கள் இணைத்து, அதாவது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், உங்களுக்கான ஆதார் அட்டை இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஊர்காவல் படையில் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அந்த கடலூர் ஊர்காவல் படை அலுவலகத்தில் டேரெக்டாக போயிட்டு வாங்கி அங்கேயே நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ விருப்பம் தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.